மருத்துவம் ஒரு மகத்தான பணி. அது தொழில் அல்ல. ஆனால் இன்றைக்கு மருத்துவம் பணியாக இல்லாமல் இன்றைக்கு பணம் காய்க்கும் மரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மருத்துவர்கள் அல்ல, மருத்துவ உலகமும் அல்ல, நாம் தான். இல்லாத நோய்களையெல்லாம் நோய்கள் என்று நாமே உருவகப்படுத்தி கொண்டு நினைப்பில் ஏற்றிக்கொண்டு இன்றைக்கு மருத்துவமனைகளை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். மருத்துவர் என்பவர் கடமை தவறாதவராக இருக்க வேண்டும். கடமையோடு மருத்துவம் பார்க்க வேண்டும். அந்த நிலை இன்றைக்கு மாறிவிட்டது. இதற்கு மருத்துவர்களை சொல்லி குறையில்லை, நம்மை சொல்லித்தான் குறை. நாம் போனவுடன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் மகனை காப்பாற்றுங்கள், என் தந்தையை காப்பாற்றுங்கள், என் மனைவியை காப்பாற்றுங்கள், என் குழந்தையை காப்பாற்றுங்கள் என்ற சொல்தான் நம் வாயிலிருந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் காதில் அது பணம் காய்க்கும் மரம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா மருத்துவத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு மருத்துவத்திற்காக நான் பேசவில்லை. எல்லா மருத்துவ தொழிலும் உலகமெங்கும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்கின்ற நிலைக்கு மனிதன் வந்துவிட்டான். நோய்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை. நோய்கள் என்று ஒன்று இல்லவே இல்லை. அந்த நோய்களை உருவாக்கி கொள்கிறோம். அஷ்டகர்ம வியாதிகள் என்று சொல்வார்கள் தமிழ் மருத்துவத்தில். வெண்குஷ்டம் இருக்கிறதே அது நோய், குஷ்டரோகம் இருக்கிறதே அது நோய், வெட்டை நோய் என்று சொன்னார்களே அந்த வெட்டை நோய் தான் இன்று எய்ட்ஸாக மறுஉருவமாக வந்திருக்கிறதே அது நோய், புற்றுநோய் என்று சொல்லியிருக்கிறார்களே அது நோய். இப்படி நோய்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட 8 நோய்கள் இருக்கிறது. ஆனால் மற்ற எதுவும் நோய்கள் அல்ல. தலைவலி நோயா குறைபாடா என்றால் குறைபாடுதான். சர்க்கரை நோய் நோயா குறைபாடா என்றால் குறைபாடுதான். வயிற்று வலி நோயா குறைபாடா என்றால் குறைபாடுதான். இதய நோய் நோயா குறைபாடா என்றால் குறைபாடுதான். உடம்பில் ஏற்படுகின்ற அத்துணை மாற்றங்களும் நோய்களாக நமக்கு உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய்களை தீர்ப்பதற்கு மருந்துகள் தான் காரணமா என்றால் மருந்துகள் காரணமாக அமையாது. மனம் காரணமாக அமைய வேண்டும். நீங்கள் சரியானால்தான் உங்கள் நோய்கள் சரியாகும். உங்கள் மனம் சரியாகவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் நோய்கள் சரியாகாது. நீங்கள் மருத்துவர்களை நம்புவதை விட உங்களை நம்புங்கள். உங்களுக்கு நீங்களே மருத்துவராக இருந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மருத்துவராக இருக்க கற்றுக்கொண்டால்தான், இந்த நோய் ஏன் வந்தது என்பதை தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் இதற்கு மருந்து சாப்பிடலாமா, உணவு சாப்பிடலாமா, மருந்தும் வேண்டாம் உணவும் வேண்டாம், பட்டினி கிடக்கலாமா என்பதை பற்றி சிந்திப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு சாக்கடையில் தான் கொசு வளர்கிறது, ஒரு கழிவு நீரில் தான் சில பிராணிகள் வளர்கிறது. பன்றி நல்ல தண்ணீரில் வளருவதில்லை. பன்றி என்கின்ற ஒரு பிராணி கழிவு நீர் எங்கே இருக்கிறதோ, குட்டை எங்கே இருக்கிறதோ, மலம் எங்கே தேங்கி கிடக்கிறதோ அங்கே தான் இருக்கிறது. மலம் மனிதனை பொறுத்தவரை ஒரு கழிவு, ஆனால் பன்றிக்கு அது உணவு. பன்றி திரும்பவும் மனிதனுக்கு உணவாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எதை நோய் என்று தீர்மானிப்பீர்கள்? உங்கள் உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிற போது நீங்கள் கண்ட உணவுகளை சாப்பிடுகிறீர்கள். உணவு இன்றைக்கு தொழிற்சாலையில் வந்து செய்ய ஆரம்பிக்கிறது. சமையலறையில் செய்யப்பட்ட உணவு, சமையலறையில் செய்யப்பட்ட உணவு என்றைக்கு தொழிற்சாலைகளில் செய்ய ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு நோய்கள் தொழிற்சாலைகள் போல் பெருகிவிட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு உணவு தொழிற்சாலைகள் பெருகி கொண்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அளவு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற பேர்வையில் மருத்துவமனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. உணவு தொழிற்சாலை என்றைக்கு இடிக்கப்படுகிறதோ அன்றைக்கு மருத்துவமனைகள் எல்லாம் மூடப்பட்டு விடும். இதுதான் உண்மை. இதை யாரும் வந்து மறுக்க முடியாது. என்றைக்கு உணவு வீட்டு சமையலிலிருந்து ஓட்டலுக்கு போனதோ ஒருபடி நோய் வந்தது. என்றைக்கு உணவகம் என்கின்ற ஓட்டலிலிருந்து தொழிற்சாலைக்கு போனதோ இன்றைக்கு உலகமயமாக்கலில் தொழிற்சாலைகள் போல மருத்துவமனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் உணவை வீட்டில் சமைக்காமல் தொழிற்சாலையில் சமைப்பது, ஓட்டலில் சமைத்த உணவை வாங்கி சாப்பிடுவது என்கின்ற நிலைக்கு மனிதன் ஆளாக்கப்பட்டதனால்தான் உலகம் முழுக்க இன்றைக்கு நோய்கள் இருக்கிறது. இந்த நோய்களை உருவாக்குவது ஊசியா மருந்தா என்றால் உண்டுதான். ஊசியும் மருந்தும் மாத்திரைகளும் ஏன் எல்லா மருத்துவத்திலும் கொடுக்குகின்ற சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேத மருத்துவமாக இருந்தாலும் சரி, நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி, சீன மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லா மருத்துவத்திலும் கொடுக்குற மருந்துகள் இருக்கிறதே, இந்த மருந்துகளை முறைப்படி மனிதனை ஆராய்ந்து அவன் மூக்கு எப்படி இருக்கிறது, கண் எப்படி இருக்கிறது, கேசம் எப்படி இருக்கிறது, சருமம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்காமல் அவன் பேச்சு எப்படி இருக்கிறது, நாவிலிருந்து வார்த்தைகள் எப்படி வருகிறது, அவனுடைய நாக்கு குளறுகிறதா அல்லது தெளிவாகிறதா, கண் பார்வை மங்கி இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்காமல் வெறும் கருவிகளை கொண்டு மனிதனை ஆராய்ந்து அதை படித்துவிட்டு மருந்து கொடுக்க என்றைக்கு ஆரம்பித்தோமோ அன்றைக்கு நோய்கள் பெருக ஆரம்பித்து விட்டது. ஒரு மனிதனுடைய நிலையை ஒரு கருவி எப்படி தீர்மானிக்கும்? அவனுடைய பிரஷர் பார்க்க சொல்லுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய மனநிலை நாம் நோயாளி என்று நினைக்கும் போது அவனுடைய ரத்த அழுத்தம் கூடுமா குறையுமா? கூடத்தானே செய்யும். அவனுடைய ரத்தத்தை நாம் பரிசோதனைக்காக எடுக்கும்பொழுது தான் நோயாளியாகி விடுவோமோ, நமக்கு நோய் வந்து விடுவோமோ என்று நினைக்கும் பொழுது அவனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த இரத்த அழுத்தமோ அல்லது ரத்தத்தை எடுக்கக்கூடிய நிலையிலோ இருக்கும்போது அவனுடைய நோயை அதிகமாக காட்டுமா குறைவாக காட்டுமா?
எதையுமே நாம் கண்டுகொள்வதில்லை. ஒரு மிஷினில் உருளைக்கிழங்கை போட்டு பார்த்து அதில் என்ன சத்துக்கள் இருக்கிறது, இதை சாப்பிட்டால் நல்லது என்று சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள். ஆனால் உருளைக்கிழங்கை சாப்பிடும் பொழுது ஒருவனுக்கு வாய் பிடிக்கிறது, ஒருவனுக்கு வயிற்று வலி வருகிறது, ஒருவனுக்கு செரிமானாகிறது.